கிராமத்து பழைய கோட்டையினுள் புதையலொன்று இருப்பதாக பல ஆண்டுகளாக ஒரு வார்த்தை பரவி வந்தது. ஆனால் யாரும் அந்த புதையலை கண்டுபிடிக்க முயற்சிக்கவில்லை. ஏனெனில் கோட்டை அசுர சக்திகளால் பாதுகாக்கப்படுவதாக கருதப்பட்டது. இக்கதையின் நாயகன் அரவிந்த் வரலாற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அவரது பாட்டனார் இவருக்கு அந்த கோட்டையை குறித்த பல புராண கதைகளை சொல்லிக் கொடுத்திருந்தார். ஒரு நாள் அவரது நண்பர்கள் கோட்டையின் அருகே சுற்றி வந்தபோது சுவற்றில் ஒரு பழங்கால ஆவணத்தை கண்டுபிடித்தனர். அதில் சில மர்ம எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. அரவிந்த் அந்த ஆவணத்தை ஆய்வு செய்து அதில் உள்ள குறிப்புகளை பயன்படுத்தி புதையலை தேட முடிவு செய்தான். அவனுடன் நண்பர்கள் ரமேஷ், கோபி மற்றும் அனிதா சேர்ந்தனர். அவர்கள் இரவு நேரத்தில் கோட்டைக்குள் நுழைந்து ஆராயத் தொடங்கினர். கோட்டையின் உள்ளே அவர்கள் சென்று கொண்டிருக்கும்போது ஒரு பழைய படிக்கட்டின் அடியில் ஒரு இரகசிய கதவு இருப்பதை கண்டு அதை திறந்தனர். அந்த வழியில் சென்றபோது ஒரு பெரிய அறையில் அவர்கள் வந்தடைந்தனர். அறையில் பல சுவாரஸ்யமான கல்வெட்டுகளும் பழமையான பொருட்களும் இருந்தன. அதற்குள் ஒரு பெரிய பெட்டியும் இருந்தது. அவர்கள் அந்த பெட்டியை திறக்க முயன்றபோது மறுநிலை அடியில் இருந்து ஒரு கருமை படர்ந்த தோற்றம் வந்தது. இந்த புதையலை எவரும் எடுக்க முடியாது, இது பழமுதிர்ந்த மன்னனின் சொத்து என்ற சத்தம் ஒலித்தது. அனைவரும் பயந்து நடுங்கினர்.